அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 crore ஒர்த்தான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட் டு கிராக் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம். ஸோ நார்மலாக நம்ம இது வரைக்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருக்கோம், நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது என்ன சார் ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, நீங்கள் ப்ரெசண்ட்டில் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்பீங்க. விச் மீன்ஸ் நான் இந்த லெவலில் தான் சார் படிச்சிருக்கேன், எனக்கு போஸ்டிங் வாங்கணும்னா நான் இந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் இந்த லெவலில் இருந்து போஸ்டிங் வாங்குறதுக்கு அந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஸோ என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பிளான் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் நம்ம தான் ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட் வச்சு ஒரு கோர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், விச் மீன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும்தான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம கோர்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும்தான் டீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் பற்றி நான் பேசலை, ஒன்லி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஒய் பிகாஸ் நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் எஸ்எஸ்சி சிஜிஎல், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல், டயர் 1ல் 2 பார்ட்டு, அதாவது 50% மார்க் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அதே மாதிரி டயர் 2 எடுத்துக்கிட்டாலும் 50% மார்க் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஓகே, மோர் தென் 50% மார்க். ஸோ அப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அதில் இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஒரு வைட்டல் ரோலாக இருக்கும். எனி கைண்ட் ஆஃப் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம், நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுங்க, எந்த கைண்ட் ஆஃப் ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதுங்க, அதில் வைட்டல் ரோலாக இருக்கக்கூடியது இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ இதில் நீங்கள் 100% மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் கொஞ்சம் லிபரலாக நீங்கள் படிக்கலாம். ஏன்னா ஜிஎஸ்ல 100% மார்க் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நீங்கள் அவ்வளோ படிக்கணும். இங்கிலீஷ்லேயும் 100% மார்க் எடுக்க முடியும்னா இட் இஸ் பாசிபிள், பட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். பட் எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணி படித்தோம்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் 100% மார்க் எடுக்க முடியும். ஆர்எல்ஸ் நாட் ஈவன் சிங்கிள் மார்க்கை நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, நீங்கள் 100% மார்க் எடுப்பீங்கன்றதும் ஒரு மார்க் கூட லூஸ் பண்ண மாட்டீங்கன்றதும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ டஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாலும், எவ்வளோ ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும், எவ்வளோ ட்ராப்பான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 100% மார்க்குக்கு நான் உங்களுக்கு 100% கேரண்டி தரேன். ஐ எம் ஷுர் ஆன் தட். இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் 200% கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்டோடைய ஒர்த் 5 crores. ஸோ அப்போ அந்த 5 crores எப்படி சார், எப்படி இது 5 crore? வெரி சிம்பிள். நீங்கள் எஸ்எஸ்சி ஆர் ரயில்வே ஏதோ ஒரு போஸ்டிங் போகிறீங்க, ஏதோ ஒரு போஸ்டிங் நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களுடைய ஃபேவரட்டாக ஏதோ ஒரு போஸ்டிங் இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல்லாக இருக்கலாம், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லாக இருக்கலாம், எம்டிஎஸ்ஸாக இருக்கலாம், அல்லது ஜிடியாக இருக்கலாம், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கவங்க ஜிடி, விச் மீன்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஆஃப்டர் தட் ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரஸில் படித்து தென் எஸ்எஸ்சி சிஜிஎல் எல்லாமே வரலாம். பட் உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும். ஸோ அப்படி எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் ஹையஸ்ட் சேலரி இருக்கக்கூடிய போஸ்டிங் எஸ்எஸ்சி சிஜிஎல், விச் இஸ் 85,000. நீங்கள் இனிஷியலாக உள்ளே போனோடனே நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி. ஸோ அதே மாதிரி ரயில்வேல நீங்கள் உள்ளே போனோடனே என்டிபிசிஆர், குரூப் டி, ஏஎல்பி, ஜேஇ, எனி கைண்ட் ஆஃப் போஸ்டிங், ரயில்வேல நீங்கள் வாங்கக்கூடிய ஹையஸ்ட் சேலரி இஸ் 65,000 அட் அ பிகினிங். நீங்கள் ஜாயின் பண்ணோடனே வெரி ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி. ஸோ யூடியூப்பில் நிறையா பேர் பேஸ்லிப் வீடியோஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் கோ அண்ட் செக். நானும் நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில்
என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன பே அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் எடுத்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் சேலரி 85,000. ஸோ அப்போ நீங்கள் இனிஷியலாக உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும், ஒரு ஹைக் இருக்கும். இது எல்லாமே கால்குலேட் பண்ணி ஆவரேஜாக நான் ஒரு 1 lakh சேலரி எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஏன்னா நீங்கள் எஸ்எஸ்சி சிஜியில் மேக்ஸிமம் எவ்வளோ சேலரி வாங்க முடியும், விச் மீன்ஸ் கேரண்டீடு சேலரி. நீங்கள் 21 இயர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 years. ஸோ அரௌண்ட் 39 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ அந்த 39 இயர்ஸை பெர் மந்த்துக்கு 1 lakh அப்படின்னு கால்குலேட் பண்ணால் 4,68 lakhs. ஸோ இது அப்ராக்சிமேட்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 5 crore. ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் டாப் மோஸ்ட் போஸ்டிங், அந்த போஸ்டிங் போனீங்கன்னா நீங்கள் கேரண்டீடாக வாங்கக்கூடிய சேலரி இஸ் 5 crore. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் 100% போஸ்டிங் வாங்க முடியும்னு சொன்னேன். ஸோ அப்போ 100% போஸ்டிங் வாங்க முடியும்னா நீங்கள் 5 crore சேலரி வாங்க போகிறீங்க. ஸோ அப்போ 5 crore சேலரி வாங்க போகிறீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்டோடைய ஒர்த் 5 crores. ஓகே, தட்ஸ் வை 5 crore ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட். ஓகே, கிளியர்? ஸோ இதுதான், இது 100% பாசிபிள். இட் இஸ் நாட் இம்பாசிபிள், விச் இஸ் 200% பாசிபிள். இந்த வீடியோவோட எண்டில் நீங்களே இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் 1 by 1 டீட்டெயில்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் 1 by 1 பாருங்கள். ஸோ நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட். ஸோ தேர் ஆர் ஒன்லி 2 kind ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன், எந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தாலும் அதை 2 kinds பிரிச்சிடலாம், சக்ஸஸ்ஃபுல், அன்சக்ஸஸ்ஃபுல். ஸோ நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறையா பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பட் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆஸ்பிரண்ட்டாக வர்றவங்க வெரி ஃபியூ, கொஞ்சம் பேர் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க. ஸோ இதுக்கு ரீசன் நிறையா பேர்கிட்ட என்ன கேட்டோம் அப்படின்னா, ரீசன்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் சர்வே எடுத்து பாருங்கள். இட்ஸ் எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் கூகுளில் பார்த்தாலும் சரி, சாட்ஜிபிடியில் பார்த்தாலும் சரி, எதில் நீங்கள் இன்டர்வியூஸ் எதில் பார்த்தாலும் சரி. ஸோ சொல்லக்கூடிய ரீசன், கொஸ்டின் டஃப்பாக இருக்குது சார், எனக்கு டைம் பத்தலை, நான் ப்ரிப்பேர் பண்ணது கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணல, நெக்ஸ்ட் டைம் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறையா ரீசன் சொல்கிறாங்க, ஃபேமிலி சுச்சுவேஷன் அது இதுன்னு நிறையா ரீசன் சொல்கிறாங்க, எனக்கு டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா ரீசன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி தான் நம்ம கோர்ஸை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அதுதான். ஸோ இந்த எதெல்லாம் நீங்கள் ட்ராபேக்குன்னு சொன்னீங்களோ அது எல்லாம் பாசிட்டிவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே கன்வெர்ட் பண்ணி கம்பைன் பண்ணி கோர்ஸ் பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அல்லது சக்ஸஸ்ஃபுல் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து அச்சீவர்ஸாக போயிருப்பாங்க இல்லையா, ஏன்னா ஆஸ்பிரண்ட்டாக இருந்து அவங்க அச்சீவர்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க எஸ்எஸ்சி சிஜிஎலோ, சிஹெச்எஸ்எலோ, அல்லது ரயில்வேல என்டிபிசிலையோ, ஏஎல்பிலையோ, பேராமெடிக்கலோ ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே அச்சீவர்ஸ் தான். நீங்கள் நெக்ஸ்ட் அச்சீவர்ஸ் குரூப்புக்குள்ளே போகணும்னா என்னென்ன பண்ணணும், வாட் இஸ் த ரீசன். ஸோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அந்த ரீசன் என்ன, அது தெரிஞ்சுக்கிட்டா அதை நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. அதை பில்ட் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதை பில்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்ட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த ரீசன்? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருப்பாங்க, கண்டிப்பாக நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன், 100% நான் கிளியர் பண்ணிடுவேன். கேட்டோம் அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவியான்னு கேட்டால் ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம்பாங்க. பட் வெரி ஃபியூ 100% நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க 100% சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு விஷன் இருக்கும், கிளியர் விஷன். கிளியர் விஷன்னா நம்ம இதுதான் பண்ண போகிறோம், நம்ம இதுதான் பண்ணணும், என்னதுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. நான் இதுதான் பண்ணணும்னு ஒரு ரூல் போட்டு அந்த இது மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அண்டு கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. கன்சிஸ்டன்ஸாக அப்படின்னா ஒரே நாளில் ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லாமே பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக காம்பவுண்டடாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்டு ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இருந்தால் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான்
ரேபிட் வர்சஸ் டார்டாய்ஸ் ரேஸ். ஸோ ரேபிட் ஃபாஸ்ட்டாக ஓடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக. டார்டாய்ஸை கம்பேர் பண்ணும்போது ரேபிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். பட் எடுத்த உடனே நீங்கள் ஸ்டார்ட்டாக ஒரே ஸ்ட்ரெச்சில் 20 hours 22 hours எல்லாமே நான் ஒரே நாளில் படிக்க போகிறேன்னு படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்கள் ஸ்டக் ஆவீங்க. பட் டார்டாய்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக மூவ் ஆகும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி டு வின். ஸோ அப்போ அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே, ஏன்னா ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ளூ பிரிண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம பண்ண வேண்டியது, ஒரு எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணணும்னா, ஒரு எக்ஸாமில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபவுண்டேஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் நமக்கு தெரியணும் இதுதான் அப்படின்னு. அதுலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் என்னென்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் பண்ணி பார்க்கணும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு. தென் அதை ரிவைஸ் பண்ணணும். நம்ம எல்லாம் படித்தா மட்டும் போதாது, படித்ததை ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் மார்க் டெஸ்ட் எழுதணும். அடுத்து ஃபைனலாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும். பட் இதை நீங்கள் அப்படியே பண்ணிட முடியுமானா, ஃபவுண்டேஷன் ஒரு 10 நாள் எடுத்துக்கிறீங்க, ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் தென் ப்ராப்ளம் சால்விங் ஒரு 5 நாள், தென் 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 6வது நாள் ரிவிஷன் பண்ணுறோம், தென் மார்க் டெஸ்ட். இப்படி பண்ணால் திஸ் இஸ் நாட் எ கன்சிஸ்டன்ட் ஒர்க். ஸோ டெய்லி இதை நீங்கள் பண்ணியே ஆகணும். பட் அதை இது எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி பண்ணணும். சார் எப்படி சார் பண்ண முடியும்? ஸோ நம்ம ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும்தான் பேசுகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் எத்தனை டாபிக்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஸோ ஆப்டிடியூடில் அரௌண்ட் 67 டாபிக்ஸ், ரீசனிங்கில் அரௌண்ட் 37 டாபிக்ஸ். நான் இன்ச் பை இன்ச் எவ்ரி டாபிக் எடுத்திருக்கேன், மேஜராக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் சொல்லல, இன்டீரியரில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அரௌண்ட் 104 டாபிக்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 104 டாபிக்ஸை எப்படி கவர் பண்ணுறது? ஸோ ஆப்டிடியூடை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம், அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்னு. ஸோ அரித்தமெட்டிக்கில் சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸில் டீட்டெயில்டு சிலபஸ் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி ரீசனிங்கில். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம படிக்கணும். ஸோ கம்பைன் பண்ணி படிக்கும்போது இதில் நீங்கள் ஃபவுண்டேஷன் கிளியராக இருக்கணும், தென் இந்த எல்லா டாப்பிக்லேயும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும், தென் இந்த எல்லா டாப்பிக்கையும் ரிவைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் மார்க் டெஸ்ட் போட்டு, தென் இந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே பண்ணணும். எக்ஸாம் கால் ஃபார் வந்ததுலேருந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இன் பிட்வீனில் நீங்கள் எதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும், இதை ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு தான் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டால் நிறையா பேர் சொல்கிறது, சார் இட் இஸ் நாட் பாசிபிள், நான் ட்ரை பண்ணுறேன், நான் 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 4 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7 வருஷமாக ட்ரை பண்ணிலாம் கிராக் பண்ணவங்க இருக்காங்க. பட் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் 200% கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களால அது முடியாது. ஸோ எனக்கு விவேகானந்தருடைய ஃபேவரட் கோட், இந்த கோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, எதுவுமே முடியாதுன்னு யாரும் இல்லை, முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள். சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் இம்பாசிபிள். சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் பாசிபிள், இது பாசிபிளான்னு கேட்பாங்க. பட் ஒரு சில பேர் மட்டும்தான் இட் இஸ் பாசிபிள். இஸ் இட் பாசிபிளுக்கும் இட் இஸ் பாசிபிளுக்கும் ஜஸ்ட் ஒரு வேர்டை தான் மாற்றி போடுறோம். ஓகே, நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க இட் இஸ் பாசிபிள் 100%. நான் எப்படின்றத நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணணும், ஃபவுண்டேஷன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். இதை நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பில்ட் பண்ணுறது, ப்ராப்பராக படிக்கணும், டெய்லி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், டெய்லி பண்ணணும். டெய்லி இதை கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இதை நீங்கள் படிக்கணும். அப்போ ப்ராப்பராக பிரேக் விடணும், ப்ராப்பராக இது பண்ணணும். ஸோ ப்ராப்பராக இதெல்லாம் படிக்கணும். படித்தது எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கான்றதை ரீகால் பண்ணணும். ஸோ அதனால் நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோர்ஸை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கோர்ஸில் இது எல்லாமே இருக்கும், பட் இது இப்படியே இருக்காது. ஸோ இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்போம், கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணியிருப்போம். எப்படி ஃபில்ட்ரு பண்ணியிருப்போம்னா,
நம்மளுடைய ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்சில் வெரி ஃபஸ்ட்டு 2 days நீங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் படிப்பீங்க, ஜஸ்ட் 2 days. ஓகே, ஸோ அந்த 2 days படிக்க வேண்டியது நீங்கள் ஒரே நாளில் வேண்டாம், 2 days என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். தென் எவ்ரி டே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் பார்ப்பீங்க. கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் எந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும், ஸோ இது என்னென்ன அப்படின்றத நம்ம ஆப்பில் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு 2 நாள் முடிச்சிடுவீங்க, ஃபவுண்டேஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நீங்கள் படிக்க வர்றீங்க. ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளாரிட்டி, அந்த டாபிக் என்ன, அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஓவர் வியூ கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஸோ அதுதான் வெரி ஃபஸ்ட்டு கிளாஸாக உங்களுக்கு இருக்கும். தென் அந்த கான்செப்டை அப்ளை பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத மாடியூல் வைஸாக எடுத்து, விச் மீன்ஸ் டைப் வைஸாக அப்படியே நம்ம சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எங்கெங்கேயோ இல்லை, ஃபஸ்ட்டு டைப், செகண்ட் டைப், தேர்ட் டைப் அப்படின்னு டைப் வைஸாக மாடியூல் வைஸாக அதை செக்ரிகேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். தென் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம படித்தது கரெக்டாக படிச்சிருக்கோமா, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமான்றத ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மார்க் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ மார்க் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் அரௌண்ட் 10 கிளாஸ், 12 கிளாஸ், 15 கிளாஸ், சம் டாபிக்ஸ்லாம் 20-25 கிளாஸஸ்லாம் இருக்கும் பெரிய டாப்பிக்காக இருந்தால். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ், அல்ஜீப்ரா, ட்ரிகனாமெட்ரி, இது எல்லாமே கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ அதனால் அதில் அதிகமான ப்ராப்ளம்ஸ் சால்விங் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த அத்தனை கிளாஸஸையும் நம்ம திரும்ப போய் பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து டோட்டலாக ஒரு 24 hours 35 hours எல்லாம் கிளாஸஸ் இருக்குது. ஓகே, அதனால் பயமுறுத்துறதுக்கு சொல்லல, சம் டாபிக்ஸ், மேக்ஸிமம் டாப்பிக்கை நம்ம கம்மியான டயத்தில் தான் முடிச்சிருப்போம். என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன தேவை அப்படின்றத ப்ரிசைஸாக கொடுத்துருப்போம். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக எப்படி படிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நான் உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் செக் பண்ணணும், உங்களுக்கு ஃப்ரீ டெமோ என்னன்றதை நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணணும். அது ஒரே கிளாஸில். மேபி பெரிய டாப்பிக்காக இருந்தால் 2 கிளாஸ் இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு டாப்பிக்கில் நமக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டுட்டு கம்ப்ளீட் ரிவிஷன் பார்க்கும்போது அந்த டவுட் கிளாரிஃபை ஆகும். ஸோ அந்த டவுட் கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சது, அந்த டே முடிஞ்சது. தென் நெக்ஸ்ட் டே வரும்போது இதெல்லாம் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டே வரும்போது இதெல்லாம் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் டே, ஃபஸ்ட்டு 2 days நீங்கள் ஃபவுண்டேஷன் படிக்கிறீங்கன்னு சொன்னேன். இப்போ தேர்ட் டே வரும்போது நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் படிப்பீங்க. 4th டேல யூனிட் டிஜிட் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். 5th டேல சம் ரீசனிங் டாபிக் படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தேர்ட் டே அண்ட் 4th டே படித்த சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் யூனிட் டிஜிட் மேபி மறந்து போகலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், காம்பவுண்டடாக ரிவிஷன் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் காம்பவுண்டடாக ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் டாபிக்ஸ் படிச்சிங்களோ, ஏன்னா அந்த காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸில் இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஸோ அந்த பிடிஎஃபை ஜஸ்ட் ஒரு 10 minutes நீங்கள் பார்த்தா போதும், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் 10 minutes. ஸோ அது என்னென்ன பண்ணணும், அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் என்னன்றதை நான் டீட்டெயில்டாக இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தென் இதை ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சம் டவுட்ஸ் இருக்கலாம், ஏன்னா நம்ம ப்ராப்ளம் சால்விங்கில் சம் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் நம்ம கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து எடுத்தது. எஸ்எஸ்சி, ரயில்வே, ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதை கம்பைன் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் எடுத்திருப்போம். ஸோ அப்போ அதில் மேபி ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ அதுக்காக அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க, அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸாக இருக்கும். ஸோ நீங்கள் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டில் 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வீக்கில். செகண்ட் வீக்கில், அதாவது ஃபஸ்ட்டு 7 days நீங்கள் எழுதக்கூடிய காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். செகண்ட் வீக்கு விச் மீன்ஸ் 8th டேலேருந்து
14th டே வரைக்கும் நீங்கள் எழுதக்கூடிய காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் தேர்ட் வீக்ன்றது 15ல இருந்து 21 டேஸ் வரைக்கும் நீங்கள் எழுதக்கூடிய காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு டாபிக்ஸ் இன்க்ரீஸ் ஆக கொஸ்டினையும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி எல்லா டாப்பிக்கும் ரிவைஸ் பண்ணுவீங்க, எல்லா டாப்பிக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ 100% இல்லை 200% எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். நாட் ஈவன் சிங்கிள் கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ண முடியாது, மிஸ் பண்ண மாட்டீங்க. ஐ எம் ஷுர் ஆன் தட். ஓகே ஓகே இப்போ நம்ம கோர்ஸில் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அவர் கோர்ஸ். ஸோ நம்ம கோர்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு 5 ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபோல்டர் என்ன அப்படின்னா ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் இன் ஜஸ்ட் 90 days. செகண்ட் ஃபோல்டர் ஃபவுண்டேஷன் கிளாஸ். தேர்ட் ஃபோல்டர் அரித்தமெட்டிக் மேக்ஸ். ஃபோர்த் ஃபோல்டர் அட்வான்ஸ் மேக்ஸ். ஃபிஃப்த் ஃபோல்டர் ரீசனிங். ஸோ இந்த செகண்ட் ஃபோல்டர்லேருந்து ஃபிஃப்த் ஃபோல்டர் வரைக்கும் உள்ளதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் இன் ஜஸ்ட் 90 days. ஏன்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் படிக்க போகிறோம். இது எல்லாமே அங்கே இருக்கிறத தனித்தனியாக நம்ம செக்ரிகேட் பண்ணி டாபிக் வைஸாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே ஸோ இப்போ ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸில் வெரி ஃபஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே நீங்கள் என்ன தான் படிக்க போகிறீங்க? ஃபவுண்டேஷன் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டே உள்ளே வந்த உடனே இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு உள்ளே இருக்கும், இது எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து எவ்ரி சண்டே உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நான் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க என்ன டைமிங் என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒய் சண்டே மீன்ஸ் ஏன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க எல்லாருக்குமே அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே சண்டே அப்படின்றது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் சண்டே லைவ் கிளாஸஸ் வச்சுருக்கோம். இன்பிட்வீனில் நம்ம லைவ் கிளாஸ் வைக்கல. ஓகே ஸோ இப்போ நீங்கள் வெரி ஃபஸ்ட் டே உள்ளே வந்த உடனே உங்களுக்கு டே 1 சேலஞ்ச் ஷெட்யூல். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணுறது ஒரு சேலஞ்சு தான். ஸோ அதனால் டெய்லி சம் சேலஞ்சஸ் நான் கொடுப்பேன். அந்த சேலஞ்சஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். ஜஸ்ட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நான் 1 by 1 ஃபஸ்ட்டு 7 days நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக இங்கே சொல்கிறேன். ஓகே ஸோ டே 1 நீங்கள் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கும், டே 1 சேலஞ்ச் ஷெட்யூல் அப்படின்னு. ஸோ டே 1 சேலஞ்ச் ஷெட்யூல் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத நான் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன் வித் டைமிங்கோட. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் அடிஷன் ட்ரிக் அண்டு சப்ராக்ஷன் ட்ரிக். ஸோ அதுக்கு டோட்டலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் 1 hour 4 minutes எக்ஸாக்டாக. ஸோ அப்போ நீங்கள் சேலஞ்ச் 1 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 hour வேணும். ஸோ அப்போ நீங்கள் டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. மார்னிங் 5 o'clock நான் எந்திரிக்கிறேன் சார், நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் உட்கார்றதுக்கு 6 மணி ஆகும். ஸோ அப்போ 6 to 7 ஃபஸ்ட்டு சேலஞ்ச் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். தென் சேலஞ்ச் 2. ஸோ ஒரு பிரேக் விடுங்க, ஒவ்வொரு சேலஞ்சுக்கு இடையிலையும் ஒரு பிரேக் விட்டுக்கோங்க. இல்லை சேலஞ்சஸ்க்குள்ளே பிரேக் விடணுமா விட்டுக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம். பட் அந்த டேல அந்த கம்ப்ளீட் சேலஞ்சை நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் டைம் நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட் டைம். சார் மார்னிங் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டோட்டல் டைம் இஸ் 6 hours 12 minutes. ஸோ அரௌண்ட் 6 hours. ஸோ இந்த 6 hours நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணுன்றதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, நான் சொல்லலை. மார்னிங் 8 to 9, 9 to 10 நான் சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் அந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த 6 hours எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ மேபி உங்களுக்கு லஞ்ச் பிரேக் 2 hours இருக்கலாம் அல்லது 1 hour இருக்கலாம். ஸோ அந்த 1 hourல ஒரு 15 minutes நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 15 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 30 minutes நீங்கள் ஏதாச்சும் பண்ணலாம், படிக்கலாம். தென் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது டிரான்ஸ்போர்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் வரீங்களோ அல்லது டாக்ஸி எதுலையாச்சும் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஏதாச்சும் ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். ட்ராவல் டைம் 1 hour. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, எங்கெல்லாம் டயத்தை நம்ம இதை மெர்ஜ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஓகே டைம் இல்லை நீங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் உட்காந்து யோசிங்க, கண்டிப்பாக முடியும். ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேல நீங்கள் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் இதுதான், அடிஷன் ட்ரிக் அண்ட் சப்ராக்ஷன் ட்ரிக். ஸோ இதெல்லாம் பார்த்துருங்க. தென் சேலஞ்ச் 2, சேலஞ்ச் 3, சேலஞ்ச் 4, சேலஞ்ச் 5. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. இந்த டைம் நான் இது பண்ண போகிறேன், இந்த டைம் இது பண்ண போகிறேன்னு. அந்த டே கம்ப்ளீட் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ சேலஞ்ச் 1 இங்கே நான் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா தனி ஃபோல்டராக போட்டு உங்களுக்கு கிளாஸஸ் இதில் இருக்கும். ஓகே ஸோ உங்களுக்கு கிளியராக அடிஷனோடைய இது என்ன,
ஸோ இது என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதே மாதிரி சேலஞ்ச் 2, சேலஞ்ச் 3 அப் டு சேலஞ்ச் 5 வரைக்கும் என்னென்ன படிக்க போகிறோன்றதை அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான். தென் சேலஞ்ச் டே 2, டே 2லேயும் அதே ஃபவுண்டேஷன் தான் படிக்க போகிறீங்க. ஸோ டே 1 அண்ட் டே 2 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டே 1ல் ஒரு 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டே 2ல் ஒரு 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, டே 2ல் ஏன் நான் டே 1 டே 2ல் கம்மியான டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ அதனால் 6 ஹவர்ஸ் இஸ் எனாஃப். ஸோ படித்ததை ஜஸ்ட் நீங்கள் ரீகால் பண்ணணும். ஸோ அதனால் 6 ஹவர்ஸ். ஸோ நான் அந்த 12 ஹவர்ஸை ஒரே நாளில் படிக்க போகிறேன் சார், வேண்டாம். நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு 2 நாள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம. ஸோ அதனால் நீங்கள் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 12 ஹவர்ஸை 2 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஈவன் நீங்கள் 3 டேஸ் எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா ஃபவுண்டேஷனை வச்சு தான் நம்ம இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 டே 2 டேஸ் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் படிக்க போகிறீங்க. தென் டே 3, ஸோ இன்னையிலிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. அண்டு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ், ரீசனிங். தென் அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ், ரீசனிங், அரித்தமெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ், ரீசனிங். ஸோ 3 டாப்பிக்கையும் நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்க போகிறீங்க. கன்ஃபியூஸ் ஆகாது, ஐ எம் ஷுர் ஆன் தட். 100% கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அரித்தமெட்டிக்லாம் முடிச்சுட்டு தென் அட்வான்ஸ் மேக்ஸ் வருவாங்க, தென் ரீசனிங் போவாங்க. நீங்கள் 3யுமே அட் அ டயத்தில் படிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 7 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ஈஸி அப்படின்னு, எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கிராக் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். ஸோ இப்போ டே 3, இப்போ நீங்கள் டே 3 வந்த உடனே டே 3ல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற சேலஞ்ச் ஷெடியூல் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ டே 3ல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் 10 hours 13 minutes. ஸோ அந்த டைமிங் மட்டும் வேரி ஆகும். ஏன் டைமிங் வேரி ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு லெங்க்த்தில் இருக்கும், ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்போது சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 10 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் நீங்கள் காலேஜில் இருக்க போகிறீங்க. ஸோ விச் இஸ் அரௌண்ட் ஒரு 8 hours. நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 8 hours ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படினாலும் ஒரு 8 hours அப்படின்றது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் தான். சார் என்னால் 10 hours ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த டே 3யை 2 days ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக ஒரே நாளில் முடிக்கலாம். ஸோ ஆனால் டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் 1 by 1 எப்படி முடிக்கணுன்றதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். 90 daysல முடிக்கிறத நீங்கள் 100 daysல முடிக்கலாம், இல்லை 90 daysல முடிக்க வேண்டியதை 120 daysல முடிக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்கள் எப்படி டைம் அலோகேட் பண்ணுறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. பட் ஒரே நாளில் இதை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 3rd டே வரும்போது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கான கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ். கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் ஜஸ்ட் 32 minutes இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம் இங்கே இருக்கும் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் பார்க்குறீங்க. ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் சிம்பிளிஃபிகேஷனை நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கான்செப்ட் சிம்பிளிஃபிகேஷனில் சம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் சிம்பிளிஃபிகேஷனில் டோட்டலாக 8 classes இருக்குது. சிம்பிளிஃபிகேஷனில் டோட்டலாக 8 classes. அதில் 8 classes-ஐயும் ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் படிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு 4 classes மட்டும் பாருங்கள், அதுதான் சேலஞ்ச் 2. ஸோ இதுக்கு ஒரு 4 hours ஆகும். ஸோ ஒரு 4 hours 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 4 பாருங்கள். எப்படினாலும் நம்ம கிளாஸ் பார்க்கும்போது ஒரு சில இது நம்ம ஃபார்வர்ட் பண்ண தான் செய்வோம். ஸோ இந்த 4 hours 10 minutesன்றது மேபி 3.5 hours ஆகலாம், சம்டைம்ஸ் 3 hours ஆகலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கலாம், அதை நம்ம ஸ்கிப் பண்ண தான் போகிறோம். பட் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது பெட்டர். பட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க, தப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அடுத்தது போயிடலாம். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து 4th class வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அரௌண்ட் சிம்பிளிஃபிகேஷனில் 100 ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு 4 classes-ல் இருக்கும். ஸோ அப்போ அந்த 50 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த 50 ப்ராப்ளத்தில் இருந்து அந்த மாடலில் இருந்து ஒரு மார்க் டெஸ்ட் வச்சுருப்போம். ஸோ அதுதான் சிம்பிளிஃபிகேஷன் மார்க் டெஸ்ட் 1.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 4 கிளாஸஸ் தென் மார்க் டெஸ்ட், தென் சேலஞ்ச் 4, நெக்ஸ்ட் 4 கிளாஸஸ், தென் சேலஞ்ச் 5 என்ன, நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி, ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் என்னென்ன டைப்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களோ அந்த டைப்பில் இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே கொஸ்டின்ஸ் இல்லை, இந்த டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் என்ன அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நம்ம ப்ராப்ளம் சால்விங் கிளியர், ஓகே புரிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங், நெக்ஸ்ட் 4 கிளாஸஸ். இந்த நெக்ஸ்ட் 4 கிளாஸஸில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, என்ன கான்செப்ட் படிக்கிறீங்களோ, எந்த டைப்ஸ் படிக்கிறீங்களோ அந்த டைப்பில் இருந்து ஒரு மார்க் டெஸ்ட். 15 கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த மார்க் டெஸ்ட்டில். ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, கான்செப்ட் படிச்சிட்டிங்க, ப்ராப்ளம் சால்விங் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, தென் ப்ராப்ளம் சால்விங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ ஒரு 8 கிளாஸஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது ஒரு 1 hour இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் இஸ் சேலஞ்ச் 6. ஸோ சேலஞ்ச் 6ல் கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ், இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், என்ன பண்ணணும், கான்செப்ட் கிளாரிட்டியிலேருந்து என்னென்ன டைப்ஸ் பார்த்தோமோ எல்லா டைப்ஸையும் ஒரே கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இதை பார்த்ததுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் மார்க் டெஸ்ட் 3. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் மார்க் டெஸ்ட் 3 அப்படின்றது கம்ப்ளீட் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டை டிபெண்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் அப்படின்றது டில் டேட், அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனுடைய ஹிண்ட் நோட்ஸ் ஜஸ்ட் 1 page, மேபி சம் டாபிக்ஸில் 2 or 3 pages வரலாம், பட் மேக்ஸிமம் ஹிண்ட் நோட்ஸ்ன்றது ஒரு பேஜில் தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு பேஜில் தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ சிம்பிளிஃபிகேஷனில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பேசிக் கால்குலேஷன் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ பர்சன்டேஜ் கேட்டால் நம்ம பர்சன்டேஜ்லேருந்து ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணணும். தென் லாஸ்ட் டிஜிட் அண்ட் டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணியும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கேட்டால் அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அண்டு ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டு அது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது எல்சிஎம் யூஸ் பண்ணலாம், அல்லது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இந்த டைப்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் கிளாஸில் பார்த்தது தான். அதை ஒரு ஹிண்ட் நோட்ஸாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் 1 hour 15 minutes கிளாஸ் திரும்ப போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு பேஜை பார்த்தீங்கன்னா அந்த 1 hour 15 minutesல நம்ம என்ன கிளாஸ் எடுத்தோமோ அது ஒரு 10 minutesல நமக்கு ஓவர் வியூவாக வந்து போகும். ஸோ திஸ் இஸ் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ். இது டே 1. ஸோ அப்போ டே 1ல் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கான்செப்ட் படிச்சிட்டிங்க, ப்ராப்ளம் சால்விங் பார்த்துட்டீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட்டாக ரிவிஷனை ஹிண்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுட்டீங்க. ஹிண்ட் நோட்ஸ் நானே கொடுத்துருவேன், நீங்கள் எடுக்க வேண்டாம், ரைட்? ஸோ கிளியர். அப்போ சிம்பிளிஃபிகேஷன் கிளியர், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் படிக்கணும்னா கிளாஸஸ் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸை பார்த்தா போதும். ஸோ அப்போ நீங்கள் 1 time தான் அந்த கிளாஸஸ் பார்த்துருக்கீங்க, அந்த கிளாஸஸை இந்த ஹிண்ட் நோட்ஸில் அப்படியே ரிசம்பிள் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கால் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம லெட்டர் படிக்கும்போது ஃபேஸஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஹிண்ட் நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாஸஸ் ஒரு பக்கம் அப்படியே ஓவர் வியூ ஆகி போகும். இவ்வளோதான் இதுதான் அப்படின்றத ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் வரும். கிளியர்? இது டே 3. தென் டே 4. டே 4 நீங்கள் வரவும் டே 4ல் யூனிட் டிஜிட் அண்ட் டைஸ் ப்ராப்ளம். ஏன்னா யூனிட் டிஜிட்டும் சின்ன டாபிக், டைஸ் ப்ராப்ளமும் சின்ன டாபிக். ஸோ டோட்டலாக நீங்கள் டே 4ல் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் 11 hours 45 minutes. ஸோ அந்த 11 hour 45 minutes எப்படி ஸ்பெண்ட் பண்ணணுன்றதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், எந்தெந்த டைமில் என்னென்ன படிக்கணுன்றதை. பட் நீங்கள் 11 hours 45 minutesல டே 4 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் டைஸ் ப்ராப்ளம் சால்விங், டோட்டலாக 17 challenges இருக்குங்க. 17 challengesம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு 11 hours மட்டும்தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் டே 4, அப்போ டே 3 வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ண போகிறீங்க. எதை யூஸ் பண்ணி? ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸை யூஸ் பண்ணி. நீங்கள் வீடியோஸ் பார்க்க வேண்டாம், கிளாஸஸ் பார்க்க வேண்டாம், சிம்பிளிஃபை பண்ணி பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி டே 1லேருந்து டே 3 வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதை குயிக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டில் டே 3 காம்பவுண்டட் ரிவிஷன் வித் ஹெல்ப் ஆஃப் ஹிண்ட் நோட்ஸ். ஓகே.
ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் உங்களுக்கு அதுதான். ஸோ டே 3 வரைக்கும் நம்ம இது வரைக்கும் என்ன தான் படிச்சிருக்கோம், சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ 4th டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேஜை நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 8 கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ், 8 ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ், 1 ரிவிஷன் கிளாஸ், இது எல்லாமே நமக்கு வந்து போகும். ஸோ நீங்கள் அங்கே 10 hours ஸ்பெண்ட் பண்ணதை இங்கே ஜஸ்ட் 10 minutesல நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க. திஸ் இஸ் எ குவிக் ரிவிஷன், படித்தது மறக்காது, ரைட்? ஸோ அகைன் நீங்கள் அதை போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் டே 1ல டே 4ல செகண்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ், தென் யூனிட் டிஜிட்ல ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ், தென் மார்க் டெஸ்ட். ஸோ அந்த சேலஞ்ச் 3ல நீங்கள் 3 கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, 3 classes இருக்கும். ஓகே, கிளாஸ் 1 to கிளாஸ் 3. ஸோ அந்த கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 3 வரைக்கும் நம்ம என்ன டாபிக்ஸ் பார்த்தோமோ, என்ன மாடல்ஸ் பார்த்தோமோ, அந்த மாடியூல்ல இருந்து சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். விச் மீன் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ், அதே கொஸ்டின்ல டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் மார்க் டெஸ்ட் 1. சம் எக்ஸாம்பிள்ஸில் அதே கொஸ்டின்ஸ் இருக்கும், ஏன்னா இப்போ டைஸ் ப்ராப்ளம்லாம் ரொம்ப சிம்பிள், அதனால அதே அப்படின்னு எடுத்து வச்சிருப்பேன். ஸோ மார்க் டெஸ்ட், கேலண்டர் ப்ராப்ளமும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ யூனிட் டிஜிட் மார்க் டெஸ்ட் 1, தென் ரிமைனிங் கிளாஸஸ் ஆனால் 4th to 6th பார்ப்பீங்க, தென் ஒரு மார்க் டெஸ்ட், தென் கம்ப்ளீட் ரிவிஷன், ஒரு கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட். யூனிட் டிஜிட் முடிஞ்சது. ஸோ யூனிட் டிஜிட் முடிஞ்சதுக்கப்புறம் டைஸ் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அதே மாதிரி டைஸ் ப்ராப்ளத்தில் கான்செப்ட் கிளாரிட்டி, ப்ராப்ளம் சால்விங், மார்க் டெஸ்ட், ப்ராப்ளம் சால்விங், மார்க் டெஸ்ட், கம்ப்ளீட் ரிவிஷன், மார்க் டெஸ்ட், தென் ஃபைனலாக ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ். அது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்களோ அதை நீங்கள் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸாக எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ இதில் டே 16ல காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ், சேலஞ்ச் 15 இருக்கு இல்லையா, காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ். ஸோ அந்த காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸில் நீங்கள் டே 3ல என்ன படிச்சீங்க, சிம்பிளிஃபிகேஷன் படித்தோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனுடைய ஹிண்ட் நோட்ஸ் இருக்கும், தென் யூனிட் டிஜிட்டோடைய ஹிண்ட் நோட்ஸ் இருக்கும். இந்த ஒரு பேஜில் என்ன இருக்கோ இதை தான் நம்ம அங்கே 5 hours to 6 hours கிளாஸஸ் எடுத்திருப்போம். பட் அந்த 5 hours to 6 hours கிளாஸஸை நீங்கள் கவனிச்சா தான் இந்த ஹிண்ட் நோட்ஸ் நமக்கு புரியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே 5 hours ஸ்பெண்ட் பண்ண வேணும். ஒன் டைம் நீங்கள் அங்கே 5 hours to 6 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஆஃப்டர் தட் இந்த வெறும் சிங்கிள் பேஜை வச்சு அந்த 6 hours நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். தென் அதில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. தென் டைஸ் ப்ராப்ளத்தோட ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ். ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும், இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. ஓகே சார், டே 3ல நான் ரிவிஷன் பார்த்தேன். இப்போ டே 4 வரும்போது நான் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துருக்கேன், யூனிட் டிஜிட் பார்த்துருக்கேன், டைஸ் ப்ராப்ளம் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் ஆல்ரெடி முதல் நாள் வந்து கான்செப்ட் கிளாரிட்டி, ப்ராப்ளம் சால்விங், மார்க் டெஸ்ட், ரிவிஷன், மார்க் டெஸ்ட் போட்டோம். ஸோ அதே மாதிரி டே 4ல யூனிட் டிஜிட்டுக்கும் கான்செப்ட் கிளாரிட்டி, ப்ராப்ளம் சால்விங், தென் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம், மார்க் டெஸ்ட் போட்டு, தென் ரிமைனிங் ப்ராப்ளம் சால்விங் பார்த்தோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணோம், மார்க் டெஸ்ட் போட்டு, ரிவிஷன் பண்ணோம், மார்க் டெஸ்ட் போட்டோம். அதே மாதிரி டைஸ் ப்ராப்ளத்துக்கும் பண்ணோம். சார் இப்போ எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் மறந்துடுமா, ஜஸ்ட் நான் ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதுமானா இல்லை, நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஒரு 10 minutes பாருங்கள். ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ ஆகும், யூனிட் டிஜிட் ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ ஆகும், டைஸ் ப்ராப்ளம் ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ ஆகும். ஜஸ்ட் கோ த்ரூ ஆனால் மட்டும் பத்தாது, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட். ஸோ இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் 15 minutes. ஸோ இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, சிம்பிளிஃபிகேஷன், யூனிட் டிஜிட், டைஸ் ப்ராப்ளம், இந்த 3 டாப்பிக்கையும் சேர்த்து ஒரு 20 questions இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில் அது எல்லாமே கம்பைன் பண்ணி இருக்கும். டே 4ஓட காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட். ஸோ இதில் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும், யூனிட் டிஜிட் கொஸ்டின்ஸ் இருக்கும், டைஸ் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸை ஒரு தடவை போய் பார்க்கணும், இதில் ஏதோ மறந்துட்டோமே, என்ன மறந்துட்டோம். தென் இதில் உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம், ஏன்னா நம்ம அங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறதுக்கு சம் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். அதே கொஸ்டின்ஸ் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து தான் இங்கே மார்க் டெஸ்ட்டில் வச்சுருப்போம், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டில். ஸோ இப்போ இதில் டவுட் உங்களுக்கு இருந்தால் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸும் நான் கொடுத்துருவேன், இந்த இருக்கு. ஸோ இந்த கிளாஸில் சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், வித் மீன்ஸ் ஷார்ட்கட்டில் 30 secondsக்குள்ளே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி டைஸ் ப்ராப்ளத்தில் எப்படி பண்ணணும், யூனிட் டிஜிட்டில் எப்படி பண்ணணும்.
ஸோ இந்த கொஸ்டினை ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். ஸோ டிஜிட்டல் சம் ஆர் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக். ஸோ அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ரைட்? ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எல்லாமே நமக்கு என்ன தேவை, இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ தென் டே 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டே 4 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் தூங்கலாம். ஸோ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் படிச்சுட்டோம், யூனிட் டிஜிட் படிச்சுட்டோம், டைஸ் ப்ராப்ளம் படிச்சிட்டோம். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், நமக்கு இருக்கிற டவுட்டை அன்னைக்கே கிளாரிஃபை பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு. தென் டே 5 புதுசாக ஒரு டாபிக் படிக்க போகிறீங்க. ஸோ டே 5 நீங்கள் என்ன படிப்பீங்க? டே 5 வரும்போது ஆவரேஜ் டாபிக் படிப்பீங்க. ஸோ டே 5ல் ஆவரேஜ் டாபிக் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. ஸோ டே 5ல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் 14 hours. சார் என்ன சார், டே பை டே ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ திஸ் இஸ் அ மேக்ஸிமம் ஹவர்ஸ். மேக்ஸிமம் 10 ஹவர்ஸ்லேருந்து 14 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஹவர்ஸ் கூடாது. ஸோ இதில் எப்படினாலும் நீங்கள் ஏதோ ஒரு இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண தான் போகிறீங்க. இப்போ ஒரு இந்த காம்பவுண்டட் ரிவிஷன் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் வந்து நெசசரி இல்லை, எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த கொஸ்டின் டவுட் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது வந்து 51 மினிட்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 51 மினிட்ஸில் உங்களுடைய டவுட் ஒரு கொஸ்டின் அப்படின்னா அங்கே ஜஸ்ட் நீங்கள் 5 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இந்த 14 ஹவர்ஸில் 1 ஹவர் போயிடும், 13 ஹவர்ஸ் தான். ஸோ இந்த 13 ஹவர்ஸில் காம்பவுண்டட் ரிவிஷன் ஆல்ரெடி பார்த்தது தான், நீங்கள் 2x ஸ்பீடில் கூட பார்க்கலாம். ஸோ காம்பவுண்டட் ரிவிஷன் கிளாஸை விச் மீன்ஸ் ஆவரேஜோட கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் 2 ஹவர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 2 ஹவர்ஸ் கிளாஸை நீங்கள் 1 ஹவரில் பார்த்துலாம். ஸோ அங்கே ஒரு 1 ஹவர் போயிடும். ஸோ 14 ஹவர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எப்படினாலும் அதை 2x ஸ்பீட்லையோ ஃபார்வர்ட் பண்ணியோ தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தது தானே, ஒரு ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லியிருக்கோன்றதை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஸோ டீச்சிங் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுத்திருப்பேன். ஸோ அதை நீங்கள் 2x ஸ்பீடில் பார்க்கும்போது 2 ஹவர்ஸ் கிளாஸ் 1 ஹவர் ஆயிரும். எங்கே கம்ப்ளீட் ரிவிஷன் அண்டு காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் கிளாஸை மட்டும்தான் நீங்கள் 2x ஸ்பீடில் வச்சு பார்க்கணும். மற்றது எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலர் ஸ்பீடில் தான் பார்க்கணும். ஏன்னா அதை உங்களுக்கு புரியணும். அது புரியலை அப்படின்னா இந்த டே வேஸ்ட் உங்களுக்கு. ஸோ அப்போ இது இப்போ ஆவரேஜ் பெரிய டாபிக். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளாரிட்டி படிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன, டில் டே 4 டே 4 வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணுங்கள். டே 4 வரைக்கும் படித்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணுறோம், ஜஸ்ட் 10 மினிட்ஸ். ஸோ என்னென்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிருக்கோம், யூனிட் டிஜிட் படிச்சிருக்கோம், தென் டைஸ் ப்ராப்ளம் படிச்சிருக்கோம். இதை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிடுங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கான ஆவரேஜ் டாபிக் உள்ளே போகிறோம். ஸோ ஆவரேஜ் டாபிக் உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ், ஆவரேஜ் கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ். ஸோ ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் ஆவரேஜில் அரௌண்ட் 13 மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ அப்போ மாடியூலாக பிரிச்சுன்னு வச்சு டைப்ஸ் 13 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 டைப்ஸை ஃபஸ்ட்டு செஷனில் பார்ப்பீங்க. தென் ஒரு மார்க் டெஸ்ட். தென் அடுத்த 3 டைப்ஸை 3 to 5 டைப்ஸை நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்பீங்க. தென் மார்க் டெஸ்ட் 2. தென் அடுத்த 5 கிளாஸஸ், அடுத்த ஒரு மார்க் டெஸ்ட் 3, ஆவரேஜோட கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ். ஸோ கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் போனதுக்கப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன், ஆவரேஜோட கம்ப்ளீட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ ஜஸ்ட் ஆவரேஜ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹிண்ட் நோட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அந்த ஹிண்ட் நோட்ஸில் மாடியூல் 1க்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணோம், மாடியூல் 2க்கு எதெல்லாம் யூஸ் பண்ணோம், இது நீங்கள் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். கிளாஸஸ் பாருங்கள், கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் பார்ப்பீங்க. டே 5க்கான காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் இருக்கும். ஸோ டே 2 என்ன பண்ணோம், டே 3 என்ன பண்ணோம், டே 4 என்ன படித்தோம், டே 5 என்ன படித்தோம். ஸோ டோட்டலாக சிம்பிளிஃபிகேஷன், யூனிட் டிஜிட், டைஸ் ப்ராப்ளம் அண்ட் ஆவரேஜ். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் உங்கள் கைக்கு வந்துடும். இது ஒரு 10 minutes to 15 minutes நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஆல்ரெடி நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் படித்தது, யூனிட் டிஜிட் படித்தது, டைஸ் ப்ராப்ளம் படித்தது. இங்கே நீங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது ஆவரேஜ் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த 3க்கும் உங்களுக்கு டைம் ஆகாது. ஆவரேஜ் மட்டும்தான் ஒரு தடவை நீங்கள் கோ த்ரூ பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு 15 minutes ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட். ஸோ இந்த 4 டாப்பிக்கும் சேர்த்து காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸும் நான் கொடுத்துருப்பேன். எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் இங்கே இருக்கும். ரைட், புரியுதா? கிளியர்? ஸோ தென் டே 6
டே 6ல் அதே மாதிரி தான். இதை நான் வந்து அப்படியே சொல்லிடுறேன். டே 6ல் அதே மாதிரி தான். டே 6ல் உங்களுடைய சேலஞ்சஸ் என்ன, டே 5 வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணுறீங்க. தென் டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்க போகிறோம். டிவிசிபிலிட்டி ரூலோட கான்செப்ட் கிளாரிட்டி, ப்ராப்ளம் சால்விங், மார்க் டெஸ்ட். தென் ப்ராப்ளம் சால்விங், மார்க் டெஸ்ட், கம்ப்ளீட் ரிவிஷன், மார்க் டெஸ்ட், காம்பவுண்டட் ரிவிஷன், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட், எக்ஸ்பிளனேஷன். ஸோ டோட்டலாக டே 6ல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் 9 hours 41 minutes. ரைட், கிளியர்? ஸோ இதே மாதிரி டே 7 உடைய சேலஞ்சஸ் டில் டே 6 வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ண போகிறீங்க. தென் கேலண்டர் ப்ராப்ளம் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ கேலண்டர் ப்ராப்ளத்தோடைய கான்செப்ட் கிளாரிட்டி, கேலண்டர் ப்ராப்ளத்தில் மொத்தம் 9 modules இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 4 modules பார்க்குறோம், ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுகிறோம். தென் ரிமைனிங் மாடியூல்ஸ் பார்க்குறோம், ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுகிறோம். தென் கம்ப்ளீட் ரிவிஷன், கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட், தென் காம்பவுண்டட் ரிவிஷன், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட், காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட், எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ். ஸோ இதுக்கு டே 6ல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் அரௌண்ட் 11 hours. அரௌண்ட் 11 hours. ஓகே, சாரி, திஸ் இஸ் டே 7. டே 7 அதை நான் மாற்றாம வச்சுருக்கேன். டே 7. ஸோ டே 7ல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் 11 hours. ஓகே, ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு. ஸோ இப்போ வரைக்கும் டே 7 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். விச் மீன்ஸ் கிளாஸஸ் முடிச்சிட்டோம். அதை நம்ம காம்பவுண்டட் ரிவிஷன் இது எல்லாமே கொஸ்டின்ஸ் எடுத்து பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு 7 daysக்கானது உங்களுக்கு உள்ளே இருக்கும். ரிமைனிங் இது உங்களுக்கு டே பை டே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி நானே கோர்சஸ் எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் கிளாஸ் தனியாக கொடுத்துருவோம். தென் அரித்தமெட்டிக் மேக்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அரித்தமெட்டிக்ஸ் மேக்ஸுக்குள்ளே 4 ஃபோல்டர் இருக்கும். ஓகே, ஸோ அரித்தமெட்டிக் மேக்ஸுக்குள்ளே சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், ஆவரேஜ் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா 4 ஃபோல்டர் இருக்கும். கான்செப்ட் கிளாரிட்டி ஃபோல்டர், ப்ராப்ளம் சால்விங் ஃபோல்டர், கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் ஃபோல்டர், மார்க் டெஸ்ட். ஸோ அப்போ நீங்கள் கான்செப்ட் கிளாரிட்டி ஒரு வீடியோ இருக்குது, ப்ராப்ளம் சால்விங்கில் 8 வீடியோ இருக்குது, கம்ப்ளீட் ரிவிஷனில் ஒரு வீடியோ இருக்குது, மார்க் டெஸ்ட் 4 இருக்குது. ஸோ அப்போ இது எந்த ஆர்டரில் படிக்கணும்னு நான் வந்து ஜஸ்ட் பிடிஎஃப் மட்டும் கொடுத்தா அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியாது. அண்ட் ஆல்சோ இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகலாம், சில நம்ம இப்படி படிக்கலான்னு. இப்போ நீங்கள் ப்ராப்ளம் சால்விங்க்கு உள்ளே போன உடனே இதில் 8 கிளாஸஸ் இருக்கும். 8 கிளாஸஸ்ன்றது நமக்கு ஒரு மாதிரி ஃபியரை கொடுக்கலாம், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கலாம். 8 கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு ஒரு இது இருக்கலாம். பட் இதே இது ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் இன் 90 days. ஸோ அந்த சேலஞ்சில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு சேலஞ்ச் இதை நம்ம முடிக்கணும், செகண்ட் சேலஞ்சை முடிக்கணும், தேர்டு சேலஞ்சை முடிக்கணும். ஏன்னா நம்ம கூட நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட், காம்பவுண்டட் ரிவிஷன் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 4 daysக்கான கண்டென்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக அக்சசபிள் தான், உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் இன் ஜஸ்ட் 90 days இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு 4 days, டே 1, டே 2, டே 3 அண்ட் டே 4 இது ஃப்ரீ அக்சஸ் தான், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் என்னதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு 4 days நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம், எந்த சார்ஜஸும் கொடுக்க வேண்டாம். இது மோர் எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி. நூக் அண்ட் கார்னர் டீட்டெயில்டாக பிளான் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொண்டு போயிடலாம், கன்சிஸ்டண்ட்டாக, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி டு வின். ஸோ ஃபஸ்ட்டு 4 days நீங்கள் படித்த மாதிரியே தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 days 6 hours, தேர்ட் டே 10 hours, ஃபோர்த் டே 9 hours. ஸோ அப்போ டோட்டல் ஃபோர்த் டே 11 hours. ஸோ டோட்டலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து அரௌண்ட் 32 hours. ஸோ 32 ஹவர்ஸில் ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டிங்க, சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க, யூனிட் டிஜிட் முடிச்சிட்டிங்க, டைஸ் ப்ராப்ளம் முடிச்சிட்டிங்க. ஸோ 104 டாபிக்ஸில் 3 டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது 101 டாபிக்ஸ் மட்டும்தான். ரைட், ஸோ அப்போ இந்த 4 நாள் நீங்கள் படித்த மாதிரியே தெரியாது. ஜஸ்ட் ஒரு 6 hours 7 hours போகிற போக்கில் நீங்கள் படிச்சுட்டு போகிறது தான். பட் நீங்கள் 3 டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. அந்த 3 டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ணதில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணியிருக்கீங்க. காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் கிளாஸ் பார்த்து, மார்க் டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் பார்த்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதுலேருந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க. லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக். நீங்கள் மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண தான் உங்களுடைய அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரைட், கிளியர்? ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு 4 daysக்கான கண்டென்ட்டை ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய கோர்ஸில் கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் இருக்குது, கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸஸ் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் இருக்குது, அண்ட் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்குது. டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் எப்படி கொடுத்துருக்கோம், நம்ம ப்ராப்ளம்,
மார்க் டெஸ்ட், ப்ராப்ளம், மார்க் டெஸ்ட். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் இருக்கு ஃபார் ஈச் டாபிக். அண்டு எல்லா டாப்பிக்குக்கும் நம்ம ஹிண்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்டு காம்பவுண்டட் ரிவிஷன் ஹிண்ட் நோட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் வைக்கிறோம். அந்த காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆல் டுகெதர் இந்த 9 கண்டென்ட்டும் சேர்ந்து தான் நம்மளுடைய கோர்ஸை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கோர்ஸில் ஜஸ்ட் கிளாஸஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், இந்த 9 பண்டலும் இந்த 9 கோர்ஸஸும் சேர்ந்து ஒரே கோர்ஸில் வச்சுருக்கோம். தட் இஸ் ஜீரோ டு ஹீரோ ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்ச். ஓகே, ஸோ போத் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ ஆவரேஜாக நீங்கள் 10 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் இஸ் அவர் கோல். 100% சக்ஸஸ் ஆகலாம். இப்போ சொல்லுங்கள், இந்த ஆர்டரில் படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கோர்ஸோட ப்ரைஸ், ஸோ இந்த கோர்ஸோடைய ஆக்சுவல் ஃபீஸ் என்ன அப்படின்னா 49,999. ஸோ விச் இஸ் 0.1%. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல்ல உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய சேலரி 5 crore. ஸோ அந்த 5 crore திஸ் இஸ் ஜஸ்ட் 0.1% ஒன்லி. பட் நம்ம இந்த கோர்ஸ் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன்னா வி ஆர் வெரி அஃபோர்டபுள். வெரி அஃபோர்டபுள். ஸோ நம்ம இவ்வளோ கண்டென்ட் கொடுக்கணும், பட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதனால் நம்ம இந்த கோர்ஸ் ப்ரைஸ் வைக்கலை. ஸோ நம்ம இதை டிஃப்ரெண்ட் செக்டாரில் பிரிச்சிருக்கோம், டிஃப்ரெண்ட் கேட்டகரியில், டிஃப்ரெண்ட் வேலிடிட்டியில் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இதை 3 month நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 1499 மட்டும் பே பண்ணுங்கள். இதே 6 month அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1999 அக்சஸ் பண்ணுங்கள். இதே 9 month அப்படின்னா 2499. இதே 1 year அப்படின்னா 2999. ஸோ இந்த மேக்ஸிமம் 1 hour 1 year. ஸோ மேக்ஸிமம் 1 yearக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் 2999. மினிமமாக ஸ்பெண்ட் பண்ணுறது 3 monthக்கு 1499. திஸ் 1499 அப்படின்றது நீங்கள் போஸ்டிங் ஆனதுக்கப்புறம் வாங்கக்கூடிய மினிமம் சேலரி இஸ் 5 crores. ஏன்னா 5 crores-ஓட நீங்கள் அதிகமாக வாங்குவீங்க. உங்களுக்கு கிராஜுவிட்டி இருக்குது, பென்ஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட்டு. இப்போ 8th பே கமிஷன், இதே இது உங்களுக்கு பே கமிஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். நான் மினிமம் சேலரி வச்சு தான் 5 crores சொல்கிறேன். நீங்கள் வாங்கக்கூடிய டோட்டல் சேலரி ப்ளஸ் கிராஜுவிட்டி ப்ளஸ் பென்ஷன் எல்லாம் ஆட் பண்ணால் காம்பவுண்டடாக 12 to 15 crores நீங்கள் வாங்குவீங்க, எல்லாமே கம்பைன் பண்ணி வரும்போது. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன், அரௌண்ட் ஒரு 10 crores வச்சு மினிமம் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அந்த இப்போ நீங்கள் கேரண்டீடாக வாங்கக்கூடிய 5 crores-ல 1499 அப்படின்றது 0.003% ஒன்லி. ஸோ விச் இஸ் வெரி லெஸ் தென் யுவர் மந்த்லி ரீசார்ஜ். ஸோ நீங்கள் பெர் இயருக்கு 3000 அப்படின்றது பெர் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணும்போது விச் இஸ் 200 and something, விச் இஸ் லெஸ் தென் யுவர் ரீசார்ஜ். ஸோ இந்த ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த எல்லா இதுவும் கம்பைன் பண்ணி, ஸோ நம்ம கோர்ஸில் இது எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோக்கு தான் வரப்போகுது, ஜஸ்ட் 1499 ஃபார் 3 month, 1999 ஃபார் 6 month, 2499 ஃபார் 9 month, 2999 ஃபார் 1 year. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுடைய டைம் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் எவ்வளோ நாளில் இதை கம்ப்ளீட் பண்ண முடியுன்றதை அனலைஸ் பண்ணி நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் 90 days-ல் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம எக்ஸாக்ட் 90 days-க்கு 1499 வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் பெரிய ப்ரைஸும் இல்லை, ரீசனபிள் ப்ரைஸ் தான், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஆப் ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது. திஸ் மந்த் 26th அப்புறம் நமக்கு ஆப்பிள் ஸ்டோர்லேயே உங்களுக்கு இது வந்துடும். ஸோ அது அப்டேட் ஆகும். நான் உங்களுக்கு டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆப் வரும். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்கள் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி கேட்கும். கொடுத்து சைன்அப் பண்ணுங்கள். சைன்அப் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்ச்னு இருக்கும். ஓகே, ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர்ஸ் பேட்ச் இருக்கும். நம்ம
ஆப்பில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் இப்போ வரைக்கும் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நான் லான்ச் பண்ணல. ஒய் மீன்ஸ் இப்போ நீங்கள் சிஜிஎல் ட்ரை பண்ணலாம், சிமிலர்லி என்டிபிசியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ சிஜிஎலுக்கு மட்டும் தனியாக ஒரு கோர்ஸ், என்டிபிசிக்கு மட்டும் தனியாக ஒரு கோர்ஸ் அப்படின்னா உங்களால் 2 கோர்ஸும் அஃபோர்டபுள் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அதனால் ஆல் இன் ஒன் கோர்ஸாக ஒரே கோர்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது இன் அடிஷன் இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த 90 டேஸ் சேலஞ்ச் ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் கிளாஸும் இருக்கும். ஸோ இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் அதை அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதனால் பிஃபோர் திஸ் மந்த் உங்களுக்கு இது எல்லாமே அப்லோட் ஆயிரும், கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ 1 by 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம கிளாஸஸ் எடுக்கணும், காம்பவுண்டட் கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ், இது எல்லாம் கேதர் பண்ணி கம்ப்ளீட் ரிவிஷன் கிளாஸ் எடுக்கணும். தென் என்னென்ன கிளாஸ் பார்த்துருக்கோமோ அது ஓரியன்டாக மார்க் டெஸ்ட் எடுக்கணும். தென் காம்பவுண்டட் மார்க் டெஸ்ட் எடுக்கணும், காம்பவுண்டட் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் கொடுக்கணும். ஸோ இது லாங் ப்ராசஸ், ஹெவி ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு டெய்லி ஒர்க் போய்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா 7 டேஸ், நீங்கள் ஒரு 2 டேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் இது. ஸோ இப்போ டே பை டே டெய்லி உங்களுக்கு நம்ம என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறோமோ அதை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு. ஸோ என்னென்ன கிளாஸஸ் நீங்கள் போட்டிருக்கோன்றதை நான் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8248177580 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருந்தால். ஓகே, ஸோ இந்த மொபைல் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எனி டவுட்ஸ் இருந்தால். ஏன்னா இதுக்கு லாங் ப்ராசஸ், ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வேலாம் எடுத்து நம்ம எப்படி படித்தா 200% நமக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டில் டேட் எந்த கால் ஃபாரும் வரல. ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நமக்கு கால் ஃபார் வரப்போகுது. ஸோ கால் ஃபார் வரதுக்குள்ளே மேக்ஸிமம் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய சக்ஸஸ் மீட்டில் நான் உங்களை பார்க்குறேன். அண்டு யூடியூப்பில் ரெகுலராக கிளாஸஸ் போடுறேன். ஸோ அந்த என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, என்ன அப்டேஷன் வந்து உங்களுக்கு டுமாரோ நான் உங்களுக்கு என்னன்றதை கொடுக்குறேன். ஸோ அதை கொடுத்துட்டு யூடியூப்லேயும் நம்ம போடுவோம். அது ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன அப்படின்றத. ஸோ நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் கனெக்டிவாக இருங்க. ஸோ அதில் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சக்ஸஸ் மீட்டை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.